Hi friends, போன வருஷம் A-level முடிச்சிட்டு இந்த வருஷம் என்ன செய்யறதே தெரியாம இருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த எண்ட் ஆஃப் தி வீடியோ உங்களுக்கு கட்டாயமா என்ன செய்யலாம் என்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ தொடர்ச்சியாக இந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்துருங்க. அதோட இந்த சேனலுக்கு தான் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு ரிலேட்டடா இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. சரி, இதுல முதலாவது ஸ்டெப்புக்கு வருவோம். 12-13 வருஷம் படிச்ச சாமான கொண்டு போய் பேப்பர்ல எழுதி A-level ஃபுல்லாவே முடிச்சாச்சு. இதுக்கு பிறகும் திருப்பியும் படிப்பு தான் இருக்க போகுது, இல்லாட்டி வேலைக்கு போய் என்ஜாய் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இல்ல, திருப்பியும் படிப்பு தான் இருக்க போகுது. ஸோ ஹையர் எஜுகேஷனை பத்தி தான் இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். சரி, இதுல நாங்க மெயினா 2 விஷயங்களை பார்ப்போம். முதலாவது வந்து ஃபர்ஸ்டா எதை படிக்கலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ரெண்டாவது எங்க படிக்கலாம்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ முதலாவது டாபிக் இப்ப போவோம். சில பேர் A-level மேத்ஸ் படிச்சிருப்பீங்க, சயின்ஸ் படிச்சிருப்பீங்க, அப்படி இல்லாட்டி காமர்ஸ் இல்லாட்டி ஆர்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஆனா அது எல்லாமே படிச்சு முடிச்சு. ஆனா நீங்க அடுத்த கட்டம் போவீங்க, உங்களோட வேலைன்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போறதுக்கு மெயினான ஒரு அடித்தளம் தான் உங்களுக்கு இந்த ஹையர் எஜுகேஷன் இருக்க போகுது, பேச்சுலர்ஸ் டிகிரி இருக்க போகுது. ஸோ அதனால எந்த வேலை உங்களுக்கு பிடிக்குமோ அந்த பேஷனை வச்சுக்கொண்டு நீங்க வந்து இதுல என்ன ஹையர் எஜுகேஷனை சூஸ் பண்ணலாம்ன்றத வடிவா டிசைட் பண்ணி கொள்ளுங்க. இதுல முக்கியமான இன்னொரு விஷயம், நீங்க 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க, A-level பிறகு 4 வருஷம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க ஒரு டிகிரி எடுக்கிறதுக்காக. சோ எப்பயுமே ஒரு பிடிக்காத விஷயத்துல நீங்க போக்கஸ் செய்து படிச்சாலும் உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்க போகுது. அதனால உங்களுக்கு பிடிச்ச பேஷன்ல இருக்கிற ஒரு ஹையர் எஜுகேஷன் சைடை வந்து ஃபர்ஸ்டா சூஸ் பண்ணி கொள்ளுங்க. அதுல வந்து சிம்பிளா ஒரு 4 டிப்ஸ் இப்போதைக்கு பேசிக்கா சொல்றேன், ஒரு கொஞ்சம் டிப்ஸா சொல்றேன். முதலாவது வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் வந்து மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு ஃபீல்டா இருந்துச்சுன்னா கட்டாயமா நீங்க இன்ஜினியரிங் சூஸ் பண்றத பற்றி யோசிச்சு பார்க்கலாம். ஆனா இன்ஜினியரிங் எடுக்கிறது நீங்க ஏற்கனவே மேத்ஸ் எடுத்திருந்தா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் மாதிரி இருக்கு. சரி, தச்சில உங்களுக்கு கணக்குகள் எல்லாம் பார்க்க இன்ட்ரெஸ்டா இருக்கு, நம்பர்ஸோட ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் கூட இருக்குன்னா அக்கவுண்டிங் செக்ஷனுக்கு போகலாம். தச்சில உங்களுக்கு வந்து உங்களால மேனேஜ் பண்ற ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஆக்களோட சேர்ந்து வேலை செய்யறது, அவங்கள லீடர்ஷிப், உங்களுக்கு லீடர்ஷிப் ரோல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி உங்களுக்கு எது பேஷனா இருக்கோ அது ரிலேட்டடான ஸ்டடிஸை வந்து சூஸ் பண்ணி கொள்ளுங்க. சரி, அது ரிலேட்டடா சில நேரம் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு. இப்ப இன்ஜினியரிங் ரிலேட்டடா போகணும்னா சரி என்ன கோர்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங்லேயே கணக்கு இன்ஜினியரிங் இருக்கு, அதே மாதிரி அக்கவுண்டிங் போறேன்னா கணக்கு கோர்ஸ் இருக்கு, சிலது பிரைவேட்டா ஒரு கோர்ஸ் இருக்கு, அதே மாதிரி ஏதாவது இன்ஸ்டிடியூட்டால வழங்கப்படுகின்ற மேனேஜ்மெண்ட் கோர்ஸ், சீமா மாதிரியான கோர்சஸ் இருக்கு. ஸோ எந்த கோர்ஸை செலக்ட் பண்ணா எந்த ஃபீல்ட் பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி அது தனி செப்பரேட்டா வீடியோ செய்யறோம். அதே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல அதையும் லீவ் பண்ணி கொள்ளுங்க. சோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து ஃபர்ஸ்டா செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எந்த கோர்ஸ் உங்களோட பேஷனோட பொருந்துதுன்றதை பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அந்த கோர்ஸ்ல நீங்க 4 வருஷம் தொடர்ச்சியாக படிக்க போறீங்க, அதை வடிவா ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்க. சரி, இப்ப நீங்க கோர்ஸ் எடுத்தாச்சு. இதுலயும் முதன்மையா இன்னொரு விஷயத்தை பார்த்தோம்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி, இதெல்லாம் திருப்பி அடுத்த செக்ஷன்லயும் நாங்க பார்ப்போம். ஸோ இந்த மேலோட்டமா பார்த்தோம்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல பெரும்பாலும் நீங்க A-levelல என்ன சப்ஜெக்ட் எடுத்தீங்களோ, என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்களோ அதுல இருந்து தொடர்ச்சியாக தான் உங்களுக்கு வந்து ஃபைனலா ஒரு டிகிரி கிடைக்க போகுது. அதுல தான் நீங்க டிகிரி செய்யக்கூடியதாக இருக்கு. இது நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும் போது சில நேரம் உங்களுக்கு வேறு ஸ்ட்ரீம்லயே ட்ரை பண்ணக்கூடியதாக இருக்கு. இப்போ உதாரணமா சொல்ல போனோம்னா நீங்க மேத்ஸ் ஸ்ட்ரீம் படிக்கிறீங்கன்னா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு பெரும்பாலும் ஆஃப் ரிசர்ச் எடுத்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி போகலாம். அடுத்த கட்ட பிசிக்கல் சயின்ஸ், பிறகு ஐடி ரிலேட்டடான கோர்சஸ் இருக்கு, அதுகளுக்கு போகக்கூடியதா இருக்கு. இப்போ வந்து நான் வந்து அக்கவுண்டிங் செய்ய போறேன்னு சொன்னீங்கன்னா டிரெக்டாவே உங்களுக்கு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியில இருந்து போக முடியாம தான் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யலாம்னா டிகிரியை ஃபாலோ பண்ணிக்கொண்டு அதோட வந்து எக்ஸ்ட்ராவா ACCA இல்லாட்டி ஏதாவது பிரைவேட் கோர்சஸ் ஏதாவது எடுத்து செய்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டிகிரி டைம் உங்களுக்கு 2 ஐட்டம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டிகிரி ஒன்று இருக்கு, இன்ஜினியரிங் டிகிரியோ ஏதாவது பிசிக்கல் சயின்ஸ் டிகிரி இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா அக்கவுண்டிங்லேயும் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அந்த டிகிரியை முடிக்கிற அதே நேரம் உங்களால எடுத்துக்கூடியதாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க தச்சல ஒரே ஸ்ட்ரீம்ல பிக்ஸ்டா இருந்தாலும் உங்களுக்கு இந்த பக்கம் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க இந்த பக்கத்தையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். இப்போ உதாரணமா நீங்க பயோ படிக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சைட் போக ஆசைன்னா சீமாவையும் சைடா படிச்சு வச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கணக்கு கம்பினேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து வடிவா இப்பயே ரிசர்ச் பண்ணி என்னென்ன படிக்கலாம், உங்களோட பேஷன் எதுல இருக்குன்றதை கண்டுபிடிங்க. அதுக்கு பிறகு என்னென்ன அவைலபிளா இருக்குன்னு பாருங்க. பிறகு அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கோர்சஸை செலக்ட் பண்ணி கொள்ளுங்க.
சரி, இப்ப நீங்க கோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க. அடுத்த கட்டம், இந்த கோர்ஸ் படிச்சு முடிக்க உங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு தெரியாட்டி அதை படிச்சே பிரயோசனம் இல்லை. ஸோ அதனால எப்பயுமே ஒரு கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ண போறீங்கன்னா, இது முக்கியமா நான் சொல்ல போறேன்னா, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஜிசில வந்து கொஞ்சம் செலெக்ஷன் லிஸ்ட் அனுப்புவாங்க. ஸோ உங்களோட ஜட் ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து கோர்ஸ் செலக்ட் பண்ணலாம். அதுல இருந்து அவங்க வந்து நீங்க எதுக்கு செலக்ட் ஆறீங்களோ அதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதனால இந்த பெர்டிகுலர் கோர்ஸை நீங்க சூஸ் பண்ண முதல், பிரைவேட்டா இருந்தாலும் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியா இருந்தாலும், இந்த கோர்ஸை சூஸ் பண்ண முதல் ஃபர்ஸ்டா டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க, இந்த வேலைக்கான வேலை வாய்ப்பு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம நாட்டுல இருக்கா. அப்படி இல்லை நீங்க ஃபாரின் மைக்ரேட் பண்ண ஆசை இருந்துச்சுன்னா சரி எப்படியாவது செய்யலாம், யாராவது இந்த கோர்ஸை படிச்சாக்கள் வந்து அப்படி போயிருக்கிறாங்களா, இந்த மாதிரியான முழு விஷயத்தை வந்து வடிவா கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ உதாரணமா சொல்ல போனா, சில பேர் வந்து QS படிக்கணும்னு இருப்பீங்க, சில நேரம் ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு இருப்பீங்க. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் படிக்கணும்னா மொரட்டோ யூனிவர்சிட்டியில நீங்க பிரைவேட்டா டிரெக்டாவே வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு, ஆப்டிடியூட் எக்ஸாம். ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்க என்டர் ஆகி போகலாம். இதே QS பார்த்தோம்னா நீங்க வந்து பிரைவேட்டா யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க QS செய்து கொள்ளலாம். இப்படி ரெண்டு ஆப்ஷனை நாங்க வச்சோம்னா நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும். இப்ப சரி, இந்த ரெண்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா மெயினா உங்களுக்கு வேலை வாய்ப்பு எதுக்கு கூட இருக்கு. இலங்கையில இருக்க போறீங்கன்னா இலங்கையில வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் அதுகளை வந்து பற்றி ரிசர்ச் பண்ணி கொள்ளணும். சோ அதை எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, அந்த யூனிவர்சிட்டியில அந்த பர்டிகுலர் கோர்ஸ்ல படித்த நபர்கள் வந்து வேலைக்கு இப்ப போயிருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஆட்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க கேட்கணும். சோ அப்படி உங்களுக்கு யாரையுமே தெரியாட்டி யாருக்கும் ஒரு யூடியூப் வீடியோல போய் கமெண்ட் பண்ணுங்க. QSக்கு இப்ப யாராவது QS பத்தி கதைச்ச ஒரு வீடியோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணலாம். QS படிச்சா வேலை இருக்கா, எப்படியான வேலைகள் இருக்கு, எங்கெங்க வேலைகள் இருக்குன்னு கேட்கலாம். சோ இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சோ அடுத்த கட்டம் ஃபர்ஸ்ட் பேஷனை பாப்பீங்க. சில நீங்க பேஷனா பாக்குற ஒரு வேலை இங்க வந்து ஸ்ரீலங்கால வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குறைவா இருக்கலாம். சோ அதனால நீங்க ஒரு பேசிக் ஒரு லேர்னரா நீங்க ஸ்டார்ட் பண்ண முதல் ஃபர்ஸ்ட் இதுல எல்லாம் டிசைட் பண்ணி கொடுங்க. ஏன்னா நீங்க கட்டாயம் நீங்க 4 வருஷம் படிச்ச பிறகு உங்களுக்கு கையில ஒரு வேலை இல்லாட்டி உங்களுக்கு அங்கால சர்வைவ் பண்றது கஷ்டம். சோ எப்படி அந்த பிளான் டச்சில் உங்களுக்கு ஃபாரின்ல வந்து காசு இருந்துச்சுன்னா நீங்க ஃபாரின்ல மாஸ்டர்ஸ் அந்த மாதிரி அப்ளை பண்ணி அங்க போய் நீங்க வேலைகளை எடுத்துக்கொள்ளலாம். மாஸ்டர் செய்துட்டு வேலைகளை எடுத்துக்கொள்ளலாம். சோ அதனால முதலாவது பேஷனை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ரெண்டாவது விஷயம் வந்து எவ்வாறு இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்க போகுது. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா யார்கிட்ட இதை கேட்கணும்ன்றது இருக்குல்ல. இது யூனிவர்சிட்டி படிச்சுட்டு இருக்காங்க, இந்த கோர்ஸை படிக்கிற ஒரு 2 வயசு கூட, உங்களோட 2 வயசு கூட யார் ஒரு ஆள் இந்த கோர்ஸை படிக்கிறாங்க அவர்கிட்ட போய் கேட்டுறாங்க. அவருக்கு இண்டஸ்ட்ரி நாலேஜ் இருக்காது. யாராவது அந்த கோர்ஸை முடிச்சு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட ஒர்க்ல இருக்கிறாங்க கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியுமா, சரி ஒர்க்குக்கு ஆக்களை இன்னும் எடுத்துட்டு இருக்காங்களா, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றது அவங்களுக்கு தான் பெர்ஃபெக்டா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நிலைமையில பாத்தீங்கன்னா எனக்கே பெருசா இந்த நாலேஜ் இல்லை. காரணம் நான் இன்னும் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டா தான் இருக்கேன். ஸோ ஜாப்புக்குள்ள போனா தான் எனக்கு தெரியும், சரி இந்த ஃபீல்டுல இப்படியான ஜாப்ஸ் இருக்குன்றது எனக்கு ப்ராக்டிகலா தெரிய வரும். ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா இன்னும் நன்றாக தெரிய வரும். ஸோ அதனால இவ்வாறு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறாங்க மட்டும் கேட்டு டிசைட் பண்ணுங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி கைக்கோணும். இப்ப ஏஐல சொல்லி தனி ஒரு செக்ஷனே, டேட்டா சயின்ஸ் சொல்லி தனி ஒரு பிரிவே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிகிரிக்குள்ள ப்ரொவைட் பண்ணி கொண்டிருக்காங்க. சில பிரைவேட் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், சில கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸா இருக்கட்டும், உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்கு, அதே மாதிரி டேட்டா சயின்ஸ் இருக்கு, அதே போல சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்கும் தனி செக்ஷன்ஸா இருக்கு. சோ இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏஐ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து கொஞ்ச நாள் ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து பயங்கர ஹைப்பா இருந்த கோர்ஸ். ஆனா இப்ப வந்து அதுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. சோ அதனால இந்த மாதிரியான ட்ரெண்டிங் விஷயங்களையும் வடிவா அறிந்துட்டு கோர்ஸுக்கு போங்க. எல்லா பேருமே டேட்டா சயின்ஸுக்கு தான் போறாங்க, இல்லாட்டி எல்லா பேருமே ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுக்கு தான் போறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்டுக்கு போகாதீங்க. வடிவா பேஷனையும் பாருங்க, அடுத்தது ஆப்பர்ச்சுனிட்டியும் பாருங்க, ட்ரெண்டையும் பாருங்க. எந்த பக்கத்துக்கு வேலை கூடவா வரலாம், 4 வருஷத்துக்கு பிறகு என்ன நடக்கலாம்ன்றதை இப்படியே யோசிச்சு பாருங்க. அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஐடியாவோட இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு போங்க. சரி, இனி நாங்க செகண்ட் டாபிக் போவோம். செகண்ட் டாபிக் என்ன நாங்க பார்க்க போறோம்னா, எந்த யூனிவர்சிட்டியில நீங்க படிக்கலாம். இதுல வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி வரும்போது உங்களுக்கு எந்த கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடைக்குதோ உங்களோட ரேங்க் படி அதுக்குள்ள போகணும். ஸோ அது நாங்க விட்டுருவோம். ஏன்னா அது வந்து கிடைக்கிற யூனிவர்சிட்டி தான் போக போறீங்க. இதுல முக்கியமான விஷயம், இப்ப நீங்க இன்ஜினியரிங் கோர்ஸ் தான் படிக்கணும். ஆனா உங்களுக்கு தச்சையெல்லாம் மொரட்டுவ, பெருதேனியா, ஜெயந்திரபுரம் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டி கிடைக்கல. கொஞ்சம் தள்ளி ஜப்னா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், இல்லாட்டி ருகுனி யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், தூர இடங்கள்ல தான் உங்களுக்கு கிடைக்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க கட்டாயமா அங்க போய் படிக்கலாம்.
ஆனா படிக்கும் போது அங்க இருக்கிற சீனியர்ஸ்ல நீங்க கேட்டு பார்க்கலாம், சரி எப்படி இருக்கு, வழியா படிக்கிறாங்களா, இன்டர்ன்ஷிப்புக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா, முடிஞ்சோன்னா எப்படி கரியர் ஃபேர் எல்லாம் நடக்குதா, ஜாப் எல்லாம் கிடைக்குதா படிக்கிறாங்களுக்கு, அந்த மாதிரியான விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளுங்க. அதுக்கு பிறகு நீங்க எந்த யூனிவர்சிட்டி போடலாம்ன்றதை டிசைட் பண்ணி கொள்ளுங்க. அதே மாதிரி பிரைவேட் யூனிவர்சிட்டி அப்ளை பண்றாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன்னால் பிரைவேட்டா கணக்கு இன்ஸ்டிடியூட் இருக்கு, எதை நம்பலாம் எதை நம்ப கூடாதுன்னு தெரியாது. யார் ஒழுங்கா படிக்கிறார், ஒழுங்கான டிகிரி உண்மையிலேயே வேல்யூடான டிகிரியா, இதுகள் நீங்க மெயினா பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா நீங்க காசு கட்டி படிக்க போறீங்க. ஸோ அதனால அந்த காசுக்கு வேர்த்தான டிகிரி உங்களுக்கு கிடைக்குதான்றது, அதுக்கான வேல்யூ மார்க்கெட்ல இருக்கான்றதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அதே வழிதான், அந்த கோர்ஸை அந்த யூனிவர்சிட்டியில செய்த யாராவது ஒருத்தர் வேலையில இருக்கிற ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில படிச்சாக்கள் எந்த நிலைமையில இருக்காங்க. ஏன்னா 2 years இருக்கிற ஆளுக்கு அப்படியுமே தெரிஞ்சிருக்கு, தன்னோட பேட்ச்மேட்ஸ் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சுக்கொண்டு நீங்க டிசைட் பண்ணலாம், சரி இந்த யூனிவர்சிட்டி இந்த கோர்ஸ் ஓகே நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்கு, ஸோ மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கட்டாயமா பிரைவேட் யூனிவர்சிட்டி போறாக்கள் கட்டாயமா பார்த்து படிவா விசாரிச்சு ஜாயின் பண்ணி கொடுங்க. எல்லா பேருமே ஒரே இதுக்கு தான் போறாங்க, இங்க போனா வேலை கிடைக்கும்ன்றதை நம்பி போய் இறங்க வேண்டாம். படிவா விசாரிச்சுட்டு சில நேரம் உங்களுக்கு வேற கோர்ஸ்ல கொஞ்சம் கூட ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம். இப்போ உதாரணமா சொல்ல போனா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி பார்த்தா சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கன பேர் படிப்பாங்க, சைபர் செக்யூரிட்டி குறைவான பேர் படிக்கிறாங்க. அதுல மெயினான இன்னொரு ரீசன், அதுக்கான ரீசனா பார்த்தோம்னா சைபர் செக்யூரிட்டி சில பேருக்கு இன்ட்ரெஸ்டா இருந்து படிக்க வெளிக்கிட்டு இருக்கலாம். ஆனா சைபர் செக்யூரிட்டில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி குறைவா தான் இருக்க போகுது ஸ்ரீலங்காவை பேஸ் பண்ண வகையில். ஸோ அதனால எப்பயுமே எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணுங்க. சரி, இப்ப ஃபைனலா என்ன சொல்ல வரோம் இந்த வீடியோல இருந்தா, உங்களோட பேஷனை பாருங்க. அதே மாதிரி அடுத்தது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குன்றத யாரும் ஒரு சீனியர் எம்ப்ளாயியா இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கொள்ளுங்க. மூணாவது விஷயம் இந்த ட்ரெண்டிங்க பாருங்க. சரி, 4 வருஷத்துக்கு பிறகு இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா, இப்பதான் கொஞ்சம் ஹை கூடவா இருக்கா, அதுகளை வடிவா யோசிச்சு வச்சுக்கோங்க. இந்த மூணையும் பார்த்து நீங்க கோர்ஸை டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி அடுத்தது யூனிவர்சிட்டியை யாரும் ஒரு எக்ஸ்பெக்டட், அதாவது அந்த யூனிவர்சிட்டியில முடிச்சு அந்த கோர்ஸ் மெடிக்கல் செய்து வெளியில ஒரு ஆள் வேலைக்கு செய்துட்டு இருக்க ஆள்கிட்ட கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் இருக்கு, எவ்வளவு சேலரி கிடைக்குது, அதுல வச்சுக்கொண்டு நீங்க டிசைட் பண்ணி கொள்ளலாம். எல்லாமே சூஸ் பண்ணிட்டீங்க, எல்லாத்தையும் நீங்க செய்து முடிச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, உங்களுக்கு எந்த கோர்ஸ் உங்களுக்கு செய்ய இன்ட்ரெஸ்டா இருக்குன்றதை லீவ் பண்ணி கொள்ளுங்க. அதுல முக்கியமான விஷயம், யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணிட்டீங்க, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியோ இல்லாட்டி நீங்க பிரைவேட் யூனிவர்சிட்டி பிரைவேட்டா செய்ய போறீங்கன்னா யூனிவர்சிட்டி போனா வேலை கிடைக்கும்ட்டு ஒரு வசனத்தை நம்பிடாதீங்க. நீங்க அங்க போயும் கஷ்டப்பட்டு படிக்கணும். நீங்க இவ்வளவு காலம் படிச்சதை விட அங்க நீங்க கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும். ஸோ அதனால நீங்க யூனிவர்சிட்டியில எடுக்கிற ரேங்கை வச்சுக்கொண்டுதான் உங்களுக்கு பெரும்பாலும் ஜாப்ல ஃபர்ஸ்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கும். இப்போ உதாரணமா நல்ல ரேங்க் வச்சிருந்தீங்கன்னா, நல்ல ஸ்கோர் ஒன்று வச்சிருந்தீங்கன்னா, நல்ல ப்ரொஜெக்ட் செய்து வச்சிருந்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில உங்களுக்கு நல்ல ஒரு வேலை ஸ்டார்டிங்ல கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதுக்கு பிறகு நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கொண்டு கெயின் பண்ணி கொண்டு போகலாம். ஆனா முதலாவது ஜாப் கிடைக்கிறது பெரும்பாலும் எதுல தாங்க இருக்கும்னா நீங்க வச்சிருக்கிற அந்த ஸ்கோர்ஸ், நீங்க எப்படி அதுல வெளிக்காட்டிருப்பீங்க, எவ்வளவு ப்ரொஜெக்ட் செய்திருக்கீங்க, அதுல டிபெண்ட் ஆகி இருக்கும். ஸோ கன பேர் நம்பிட்டு இருப்பீங்க, ஏ-லெவல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், பெரும்பாலும் நான் நம்பிட்டு இருப்பீங்க உங்களுக்கு யூனிவர்சிட்டி கிடைச்சுன்னா கட்டாயமா ஜாப் கேரண்டி இருக்கு, அது நம்புனா. ஸோ அங்க போய் நீங்க கஷ்டப்பட்டு தான் படிக்க போறீங்க, கஷ்டமா தான் இருக்க போகுது. ஸோ ஆனால் பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ லெஷர் டைமையும் அகடமிக் லைஃபையும் நீங்க பேலன்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெர்ஃபெக்டா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு முதல் மறக்காம இதுல கமெண்ட் போட்டுட்டு போங்க, நீங்க எந்த கோர்ஸை சூஸ் பண்ண போறீங்கன்றது. ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்டா ஒரு கோர்ஸ் பற்றி தேவைன்னா அது ரிலேட்டடாகவும் சில கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்தா. ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸை நாங்கள் பிறகு போடுவோம். தேங்க்யூ.